திருக்குறள் சிந்தனை. பிறரது பழிகளை குறைகளை புறத்தே கூறி மகிழ்பவனை பிறரும் அவனது குற்றங்களிலேயே மிகவும் இழிவானவற்றை அவன் எதிரேயே சொல்லி எள்ளி நகையாடுவார்கள். தான் செய்த வினைகளின் பலன்களை எப்போதும் யாதும் தப்பாமல் மனிதன் நுகர வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இயற்கையின் நியதி. இறைவனின் நீதியும் அதுவே ஆகும். எண்ணம், சொல், செயல் ஆகியவை நல்லனவாக இருந்தால் அவற்றின் வழியேதான் வினைகள் விளைகின்றன. எண்ணமும் சொல்லும் செயலும் நல்லனவாக இருந்தால் இனிய நலன்கள் உண்டாகின்றன. அவை தீயவையானால் கெடுதிகளே சூழ்கின்றன. விதைத்தவைகள் எல்லாம் விளைந்து நிற்கின்றன. ஆதலால் பிறர் மனம் புண்படுமாறு பேசாது இனிமையாகவே எப்போதும் பேசல் வேண்டும். புறஞ்சொல்லல் கூடாது, ஓரம் சொல்லேல், பழிப்பன பகரேல், சுளிக்கச் சொல்லேல், நயம்பட உரை என்பனவெல்லாம் ஔவைப்பாட்டியின் அறவுரைகள். ஆகவே நல்ல சொற்களை நாக்கால் பேச வேண்டிய மனிதன் பிறரது குற்றங்களை குறைகளை பேசி இழிவாக நடப்பது மிகவும் மூடத்தனமாகும். ஆதலால் புறங்கூறாது இருப்பவனே, புறங்கூறாமல் வாழ்பவனே இனிமையாக இவ்வுலகில் வாழ்கிறான் என்று தெய்வப்புலவர் புறங்கூறாமை அதிகாரத்தில் பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறந்தறிந்து கூறப்படும் என்றார். ஆலயம் சிந்தி.